ராம ராமா நவம்பர் 29 சனிக்கிழமை ஸ்திரவாசரா விஸ்வாவசு வருடம் கார்த்திக மாசம் 13ஆம் தேதி சுக்லபக்ஷ நவமி திதி மாலை 5:44 வரை பின்பு தசமி திதி நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டபதா பூரட்டாதி நட்சத்திரம் வஜ்ரயோக கௌலவகரணம் ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கோவில்களில் சுவாமியை எப்பொழுது நமஸ்காரம் பிரதட்சணம் செய்யலாம், செய்யக்கூடாது? ஆலயங்களில் சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது சிறப்பான வழிபாடு. அதுல இந்த பிரதட்சிணம் நமஸ்காரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சமயத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுது சாஸ்திரம். எப்ப பண்ணக்கூடாது அப்படின்னா, கோவிலுக்கு போறோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா உடனே நான் பிரதட்சணம் பண்றேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா அபிஷேகத்தை தான் பார்க்கணும். அதே மாதிரி சுவாமி திரை போட்டிருக்கு, சந்நிதியை சாத்தி உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, அப்ப பிரதட்சணம் பண்ணக்கூடாது, நமஸ்காரமும் பண்ணக்கூடாது. திரை போட்டிருந்தா திரை விளக்கின பிற்பாடுதான் நமஸ்காரம் பண்ணலாம், பிரதட்சணம் பண்ணலாம். கோவில் சாத்தி இருக்கு அப்படின்னா போய் நான் நமஸ்காரம் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. கோவில் திறந்திருக்கிற போதுதான் சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி உற்சவர் வெளியில போயிருக்கார் அப்படின்னா அப்ப உற்சவரை தான் தரிசனம் பண்ணணும். உள்ள வந்து சுவாமிக்கு நான் பிரதட்சணம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. ஆகம சாஸ்திரப்படியே இது தவறு என்று குறிப்பிடப்படுகிறது. மற்றும் சுவாமிக்கு தரை போட்டிருக்கிறச்ச தரையினுடைய இடுக்கால சுவாமியை பார்க்கறது. அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பா, ஒரு அபிஷேகமாகி இன்னொரு அபிஷேகத்துக்கு முன்னாடி தரை போடுவான், அல்லது அலங்காரத்துக்காக தலை போடுவான். அப்ப அந்த கிடுக்கு வழியா சுவாமியை பார்க்கறது இது தவறு. அப்படி பண்ணக்கூடாது. சுவாமி திறந்து சுவாமி அப்படி பூஜைகள்லாம் ஆகி அபிஷேகங்கள்லாம் ஆகி காட்சி கொடுத்துட்டு இருப்பார் இல்லையா, அலங்காரம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய சுவாமியை தான் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதாவது திரை போட்டுள்ள சமயமும் சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடக்கும் சமயமும் சுவாமி கதவு சார்த்தி உள்ள சமயமும் உற்சவத்திற்காக வெளியில் சுவாமி போயுள்ள சமயமும் சுவாமிக்கு, அதாவது உள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய சுவாமியை பிரதட்சணம் பண்றதோ நமஸ்காரம் பண்றதோ சிறப்பானது இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ராமராவ்.